ஆல் கேன் பி டன் இஃப் காட் டச் இஸ் தேர். இந்த வரி ஸ்ரீ அரவிந்தருடைய சாவித்திரியிலேருந்து. சாவித்திரியுடைய ஆழமான ஆன்மீக உண்மையை இது வெளிப்படுத்துது. நாம் பல நேரங்களில் இதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது, என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்வது என்னென்னா, இறைவனுடைய தீண்டுதல் இருந்தால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. இங்கே இறைவனுடைய தீண்டுதல்ங்கிறது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமில்லை, அது ஒரு தெய்வீக அருள், தெய்வீக சக்தி, நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய தருணம்னு நம்ம சொல்லலாம். நம்ம வறண்ட நிலங்களை பார்க்கும் பொழுது ஒரு நாள் மழைத்துளி பட்ட உடனே அடுத்த நாளில் பார்த்தா எப்பயோ அது மண்ணுக்கடியில் இருந்த விதையை முளைவிட்டு பெரிய மரமாக ஆரம்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மழை பெஞ்சு சூரிய ஒளி பட்ட உடனே அந்த விதை ஒரு மரமாக வளர ஆரம்பிக்கிறத பார்க்கும் பொழுது விதையோட சக்தி வெளியிலேருந்து வரலை, அது ஏற்கனவே அதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அதை விழித்தெழச் செய்யக்கூடியது இயற்கையின் தீண்டுதலான மழை துளி, சூரிய வெளிச்சம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நமக்குள்ள அளவில்லாத தெய்வ சக்தி மறைஞ்சிட்ருக்கு. அது விழித்தெழும் பொழுது நம்முடைய பயம் தைரியமாக மாறும், பலவீனம் வலிமையாக மாறும், தோல்விகள் வெற்றிக்கான படிக்கலாக மாறும். அன்னை சொல்வது என்னென்னா, கிரேஸ் இஸ் த சுப்ரீம் பவர் தட் மேக்ஸ் த இம்பாசிபிள் பாசிபிள். அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சிரமம் வந்தாலும் இது முடியாதுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. உண்மையான ஆர்வத்தோட இறைவனை நம்ம நாடினோன்னா, தெய்வ அருளுக்காக நம்ம திறந்து இருந்தோன்னா, ஆல் கேன் பி டன் இஃப் காட் டச் இஸ் தேர். ஸ்ரீ அரவிந்தோ சாவித்ரி.